அனைவருக்கும் காலை வணக்கம். நம்முடைய தோட்டத்தில் பூத்த மலர்கள் இன்று எவ்வளோ மலர்கள் பூத்திருக்காங்க பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான அழகோடு பூத்திருக்காங்க. டேபிள் ரோஸ் சொல்லுவாங்க, ஆனால் அது கொடி ரோஸ் மாதிரி படர்ந்து வந்திருக்காங்க. இது லேவண்டா மலர்கள். இந்த பூக்களே ஒரு வித்தியாசம்தான். முதல்ல ஒரு சின்ன பிங்க் கலர் மாதிரி வரும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அடுத்து நான் பாருங்கள் எந்த அளவுக்கு வரும்ன்ட்டு. ஒவ்வொரு விதமான பூக்கள்ன்ற மாதிரி இது நம்ம நித்திய மல்லி, முல்லை எல்லாமே பூத்திருந்தது. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எல்லா பூக்களையுமே பறித்து வந்திருக்கோம். நம்ம வீட்டுக்கு தேவையான பூக்கள் எல்லாமே கிடச்சிடுது. கடையில் வாங்குகிற வேலையே இல்லாத அளவுக்கு நம்ம செடிகள் கொடுக்குறாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம்தான். அப்படியே மணத்தக்காளி கீரை ரெடி. பொரியலுக்காக அவங்களையும் பறித்து வந்தாச்சு. வெள்ளரிக்காய் ஒளிஞ்சிருந்துக்கிறாங்க ஒரு தொட்டியில். அவங்கள கண்டுபிடிச்சி இன்றைக்கி அவங்களையும் அறுவடை செஞ்சிட்டோம். வெளியே தெரியல, பார்த்தா செடி உள்ளே மறைஞ்சிருக்காங்க. அடுத்து வெள்ளை நிறப்பூக்கள், சிகப்பு நிறப்பூக்கள், சங்குப்பூ, பர்பிள் கலர், சாண்டல், செம்பருத்திப்பூ, நல்லா கொடுக்குறாங்க இந்த செடியில். நம்ம எப்படி சிகப்பு கலர் செம்பருத்தியோ அதே மாதிரி இந்த சாண்டல் கலர் செம்பருத்தி. இது விதைக்காக இந்த கத்திரிக்காய் விட்டுருந்தோம், அதை பறிச்சிட்டோம். ஃபேண்டா கலர் செம்பருத்தி, மினியேச்சர் செம்பருத்தி, மயில் மாணிக்கம், அப்படி அவங்கள வந்துட்டாங்க. எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. பச்சை மிளகாய் செடிலாம் நல்ல வளர்ச்சியோடு வந்துட்டாங்க. பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேல் காய்க்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம. பாவக்காய் ரெடி ஆகிட்டாங்க. அவங்களே அறுவடை செஞ்சாச்சு. நமக்கு ஓரளவு காய்கறிகளும் பூக்களும் கிடச்சாச்சு. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.